ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த நாளில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தரமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தும் ஒன்றா சேர்ந்து அது ஒரு ஆரோக்கியமான கருவாக உருவாகி குழந்தையா வளருது. யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையில் 2 கருக்குழாய் இருக்கு, 2 முட்டைப்பை இருக்கு. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கருக்குழாயிலேருந்து ஒவ்வொரு முட்டை வெளியே வரும். ஒரு மாதம் லெஃப்ட்லேருந்து வரும், இன்னொரு மாதம் ரைட் சைட்லேருந்து வரும். உங்கள் பீரியட் ரெகுலராக இருக்கு, அதாவது 28 நாள் 31 நாள் சுழற்சியாக இருந்தால் உங்களுடைய ஃபெர்டைல் விண்டோ அதாவது கருத்தரிக்கும் நாட்கள் 13, 14, 15, அதாவது பீரியடான முதல் நாள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, அதிலிருந்து 14வது நாள் ஓவுலேஷன் நடக்கும். ஓவுலேஷன் நடக்கிற நாட்கள் தான் உங்களுடைய ஃபெர்டைல் விண்டோ, அதாவது நீங்கள் கருத்தரிக்க வேண்டிய நாட்கள். கருமுட்டை 12லேருந்து 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். விந்தணுக்கள் ஸ்பெர்ம் 4லேருந்து 5 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஓவுலேஷன் 14வது நாள் ஆகுதுன்னா நீங்கள் 10, 12, 14, 16, 18 இந்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் கணவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. சில பேருக்கு 12வது நாள் கூட ஓவுலேஷன் நடக்கும். அதனால தான் டாக்டர்ஸ் 10வது நாள்லேருந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்கிறாங்க. எதுக்காக இருக்க சொல்கிறாங்கன்னா, ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடியே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா வஜினல் வழியாக, அதாவது பெண்ணுறுப்பு வழியாக ஸ்பெர்ம் விந்தணுக்கள் உள்ளே இருக்கும்போது ஓவுலேஷன் நடந்ததுன்னா அந்த கருமுட்டையை நோக்கி விந்தணுக்கள் வேகமாக போய் கருமுட்டையை சென்றடையும். இதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாகும். இதனால தான் டாக்டர்ஸ் ஓவுலேஷன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் ஓவுலேஷன் எப்போ ஆகும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஓவுலேஷன் கிட் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி நீங்கள் யூரின் ட்ராப்ஸ் போட்டு நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ஓவுலேஷன் ஆயிடுச்சா, ஓவுலேட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் இதே யூரின் சாம்பிள் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவுலேட் ஆகுது அப்படின்னா 2 கோடு வரும், ஓவுலேட் ஆகலை அப்படின்னா சிங்கிள் கோடு வரும். ஓவுலேஷன் கிட் காலையில் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் செக் பண்ணி பாருங்க. ஓவுலேஷன் ஆகுதுன்னா 2 கோடு வரும். அந்த கோடு வந்துருச்சுன்னா நீங்க ஓவுலேட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். உங்க கணவரோட ரிலேஷன்ஷிப்ல இருங்க. உங்களுக்கு ஓவுலேஷன் கிட்ல பார்க்க தெரியலன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.